நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 34 தொடக்கம் அதிகாரம் 11:1. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொள்வோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொள்வோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வது கடினமாக உடனடியாக எமக்கு தோன்றலாம். ஆனால் இதனை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற போது அதுவே கடவுளோடும் எம் குடும்பத்தினருடனுமான உறவை உண்மையான நேர்மையான உறவாக ஆக்கிக்கொள்ள பேருதவியாக இருக்கும். ஏன், அனைத்து உறவுகளுக்கும் இதுவே நற்பாடமாகவும் அமையும். கடவுளை அன்பு செய்வது என்றால் என்ன? கடவுளின் அன்பை ஏற்று அவரை அன்பு செய்வது, அவர் கற்பிக்கும் உண்மைகளை ஏற்று வாழ்வது, அவர் தந்த ஒழுக்க நெறிக்கு கட்டுப்பட்டு வாழ்வது ஆகும். இதுவே அனைத்து உறவுகளையும் ஆரோக்கியமான உறவுகளாக ஆக்கிக்கொள்ள அவசியமானவையாகும். இவற்றை முதலில் அன்போடும் விருப்பத்தோடும் ஏற்று வாழும்போது நாம் ஒருவரோடு கொள்ளும் உறவு உண்மையான தூய்மையான உறவாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இன்று எத்தனையோ மனிதர்கள் கடவுளை விடுத்து ஒருவரை அன்பு செய்து வாழ முனைகிறார்கள். அவ்வாறு அவர்கள் வாழ முனையும் போது கடவுள் கற்பிக்கின்ற உண்மைகளுக்கும் அவர் தந்த ஒழுக்க முறைகளுக்கும் முரணான உறவையே தம்மிடையே வளர்த்து கொள்ளுகின்றார்கள். இதனால் அவை வலிமையான உறவுகளாய் இல்லாததால் இலகுவாக முறிந்து போகின்றன. இன்றைய முறிந்த உறவுகளை நோக்கும் போது அவற்றுக்கான காரணம் அவர்களது உறவு கடவுளின் அன்பில் அவரது உண்மைகளில் ஊன்றி இருப்பதாய் இல்லாததே ஆகும். முறிந்து போன கணவன் மனைவி உறவோ அல்லது பெற்றோர் பிள்ளைகள் உறவோ அல்லது வேறு எந்த உறவோ கடவுள் அவர்களது உறவின் மையமாக இல்லாமையே அவை முறிந்து போகின்றதற்கான காரணங்களாக அமையும் என்பதை கண்டு கொள்ளலாம். கடவுளை விட்டு நாம் மற்றவர்களை மேலாக அன்பு செய்கின்றோம் என்றால் அதனுடைய அர்த்தம் அவர்களின் ஒழுக்கமற்ற வாழ்வுக்கும் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற தவறான முடிவுகளுக்கும்
நாங்களும் ஆதரவு கொடுக்கின்றோம் என்பதே ஆகும். அப்போது நாங்கள் உண்மையாகவே அவர்களை அன்பு செய்யவில்லை என்பதே உண்மை. எமது அன்பு போலியானதாகிவிடும், உண்மையற்றதாகிவிடும். எனவே மற்றவர்களுடனான எமது உறவு உண்மையான அன்புறவாக அமைய வேண்டுமென்றால் அவர்கள் தம் ஒழுக்கமற்ற பாவ வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று கடவுளின் உண்மையான அன்பிலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்க வேண்டும். நாங்களும் கடவுளின் அன்பில் ஊன்றி நிற்க வேண்டும். உண்மையான அன்பு அது கடவுளில் எப்போதும் ஊன்றியிருப்பதும் கடவுளை மையமாக கொண்டதும் ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டதுமான வாழ்வு முறையாகும். இன்று நாம் மற்றவர்களுடன் கொண்டுள்ள உறவில் கடவுளுக்குரிய பங்கு என்ன? கடவுளின் தூய அன்பினாலே அவர்களை நாம் அன்பு செய்கின்றோமா? எமது உறவுகள் கடவுளில் மையம் கொண்டுள்ளனவா அல்லது வெறும் மனித உலக அன்பில் மையம் கொண்டுள்ளனவா? செபம். ஆண்டவரே, உமது அன்பால் எம்மை நிரப்பும். அப்போது உம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் உமது அன்பால் அன்பு செய்கின்றவர்களாக மாறுவோமாக. ஆமென்.